ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹைடெக் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தை பார்க்கலாம் வாங்க. கோபுர தரிசனம் கோடி நன்மை. அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வரருடைய கோபுரத்தை பாருங்கள். இங்கே குரங்குகளுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. மேலே இருந்து திருச்செங்கோட்டோட அழகை பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் சிவனும் சக்தியும் பாதி பாதியாக இருப்பாங்க. அதுதான் இந்த ஆலயத்துடைய ரொம்ப ஸ்பெஷல். இங்கே வந்துட்டு போனீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப பலப்படும்னு சொல்லுவாங்க. திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் போன்ற நல்ல நாட்களில் நீங்கள் துணையோடு வந்து வழிபட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பீங்க. இதனுடைய சிவாய நாமத்தை பாருங்கள். சிவசிவான்னு இவ்வளோ பெரிய எழுத்தில் எழுதியிருப்பாங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். மறுபடியும் மேலேருந்து திருச்செங்கோட்டோட அழகை பார்க்குறேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது உள்கோபுரம், அர்த்தநாரீஸ்வரருடைய உள்கோபுரம். உள்ள வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. வெளிப்பக்கத்தில் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. மேலே போகிறப்ப, மலை மேலே போகிறப்ப காரில் போயிட்டோம். கீழே வர்றப்ப இருக்கிற படி வழியாக நம்ம இறங்கி வரலான்ட்டு நடந்து வந்தோம். பாருங்கள், குரங்குகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இங்கே 2 குரங்கு உட்காந்துருக்கு. பேன் பார்த்துட்டு உட்காந்துருக்குது. இங்கே ஒரு குட்டி குரங்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி படி நெடுகவே குரங்குகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் பக்தர்களை எதுவும் அது டிஸ்டர்ப் பண்ணல. பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக மேலே இயற்கை காட்சி அதிகமாக இருந்து, இந்த சைடு ஃபுல்லாக கீழே திருச்செங்கோட்டோட அழகு தனியாக தெரியுது. 2 பக்கமும் ரசித்தபடியே நம்ம படி வழியாக இறங்கி வந்துட்ருக்கோம். பாருங்கள், கீழேருந்து பார்க்குறப்போ கோபுரம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இந்த மாதிரி மண்டபங்கள் அங்கங்கே கீழே இறங்கி வர்றப்போ ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. பாருங்கள், இந்த மண்டபத்துக்கு இலைப்பாற்றி மண்டபம்னு பேர். மோரூர் கண்ணங்குளம் பெரிய வகையரா நாட்டுடை அப்படின்னு எழுதியிருந்துச்சு. இந்த மண்டபத்தை தாண்டி நம்ம படி வழியாக மீண்டும் கீழே இறங்கி வந்திருக்கோம். பாருங்கள், சின்ன குளமாட்டை சைடில் படியோர ஓரத்தில் வெட்டி வச்சுருக்காங்க. இந்த குளம் நிரம்பி கீழே வழிஞ்சு தண்ணி போயிட்டுருக்கு. இது எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியலை. ஆனால் தண்ணி ஃபுல்லாக பாசம் பிடிச்சி ரொம்ப பசையன்னு இருந்துச்சுங்க. சும்மா தண்ணியில் கையை விட்டு பார்த்தேன். வழிநெடுக பக்தர்கள் கீழே ரொம்ப தூரம் இறங்கி நடந்து வர்றதுக்கு கொஞ்சமாக உட்காந்து எந்திரிச்சு வந்துட்டு இருந்தாங்க. பக்தர்கள் ஃபோட்டோவும் அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. சைடில் இருக்க இயற்கையோட அழகை பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுங்க. வர்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். அர்த்தநாரீஸ்வரருடைய அருளும் கிடைக்கும், மனசுக்கு நிம்மதியும் கிடைக்கும். பாருங்கள், இறங்கி வர்றப்போ ஒரு பெரிய பாறைக்கு கீழே ஒரு சின்ன குகையாட்டம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு கோவில் இருக்குது. அதையும் வேண்டிட்டு நம்ம அப்படியே கீழே இறங்கி வர்றோம். கீழே இறங்கி வர்ற வழியில் சைடில் இருக்கிற பாறைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தாங்க. அடுத்ததாக ஒரு மண்டபம். இந்த மண்டபத்துக்கு நாடார் மண்டபம்னு பேர் போட்டிருக்காங்க. இந்த மண்டபத்துக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன சாமிகள் நிறைய இருந்துச்சு. இங்கே ஒரு சின்னதாக அடுத்ததாக ஒரு சின்ன கோவில் இருந்துச்சு. இந்த படி நெடுகவே யாரோ வேண்டுதலுக்காக ஒவ்வொரு படியிலும் பூ வச்சு வேண்டிட்டு வந்திருக்காங்க. அநேகமாக முட்டி பிரார்த்தனை செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம இறங்கி வர்றப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபம் இருந்துச்சு.
குகைக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்ற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், இங்கே ஒரு சின்னதாக குளமாட்டம் வெட்டி வச்சுருக்காங்க. அதுலேயும் தண்ணி நிறையா நின்றுட்டுருக்கு. இப்போ இறங்கி வர்றப்ப பெரிய நாகேஸ்வரர் சிலை ஒன்று இருந்துச்சுங்க. இது 5 தலை நாகமா. இதில் நிறைய வேண்டுதல்லாம் செய்வாங்கன்னு சொன்னாங்க. 5 தலை நாகம் ரொம்ப பெருசாகவே சூப்பராக இருந்துச்சு. இதில் பலி கொடுத்து வேண்டிக்குவாங்களாம். 5 தலை நாகத்து மேலே புறாக்கள் எல்லாம் நடமாடிட்டு இருந்துச்சு. அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் அப்படியே கீழே வந்துட்டோம்.